மசீஹா, மசீஹ்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். மசீஹானா தொட்டவுடன் வியாதியை நீக்கி வைக்கக்கூடிய மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம ஷேഖும் மசீஹ் தான், மசீஹா தான் நம்ம ஷேഖ். கை வச்சாங்க பிறவி குருடாக இருந்த நம்முடைய அகக்கண்ணை பார்வையுள்ள கண்ணாய், நோய் பிடித்திருந்த நம்முடைய கல்பை சலீமாக ஆகிட்டான். அது கல்பை சகீமா இருந்துச்சு. இன்னி சகீம், கல்பை சகீமா இருந்தத கல்பை சலீமாக ஆகிட்டான். யாரு? வா 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 ஜி, யாரு கைப்படுதோ அளவுக்கு. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. வரும்போது கவாலி ஓடிட்டு இருந்துச்சு, ஆமிர் நாயத்துடைய கவாலி. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. तेरे नालैन बरदारी ने मुझको क्या बना डाला. ज़मीं कदमों से निकले, फौक से सारा समा निकला. तेरे शहनशाहों से ऊंचे बन के अब तेरा गदा निकला. உங்கள் வாசலில் வந்து எவன் தன் அடிமையாக ஆகிவிட்டானோ அவன் பேரரசர்களுக்கெல்லாம் அரசனாக வெளியே போகிறான். உள்ள வரும்போது அடிமையிலும் அடிமையாக வருகிறான், வெளியே செல்லும் போது நெஞ்ச நிமித்தி. ஹம் தெரே இக்பால் சே சல்தே ஹே சீனா தான் கர். ஜி எஜமானே, உங்களுடைய பெருமையை, உங்களுடைய கௌரவம், நீங்க யாரு, உங்க அடிமை என்ற பெருமையார். நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடக்கிறோம். நாமள யாரும் காதிரி, नाम यार चिश्ती. हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर. नाज हो जाती है पैदा तेरे कहलाने के बाद. உங்க ஆளுன்னு சொன்ன பின்னாடி எனக்கு தனி பெருமை வந்தது. नाज हो जाती है हमको तेरे कहलाने के. உங்க ஆள் நான் அப்படின்னு சொன்ன பின்னாடி எங்களுக்கு தனி பெருமை வந்தது. हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर. நெஞ்சை நிமிர்த்தி செல்கிறோம் தெருவில். தலையை குனிஞ்சு நடக்காது, நிமிர்த்தி நட. ஏன் நாமெல்லாம் யாருடைய குலாம்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய குலாம். யாருடைய அப்து? அப்துல்லா. நம்ம இலாஹ் யாரு? மௌலா. நம்ம மௌலா யாரு? அல்லாஹ். நம்ம ஷேഖ் யாரு? கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் ஆண்டகை. நம்ம ஷேഖ் யாரு? அஜ்மீர் சர்க்கார். நெஞ்ச நிமித்தி நட, தலையை தொங்க போட்டு நடக்காது. வீடு இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. हमारे साथ मौला है. हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर. नंजे निमित्ती नाज हो जाती है पैदा तेरा कहलाने के बाद. नाज हो जाती है पैदा तेरा कहलाने के बाद. अब गौसना कलीम ने சொல்றாங்க, शहनशाहों से ऊंचे बन के अब तेरा गदा निकला. பேர் அரசர்களை விட பெருமையோடு வெளியே செல்கிறேன். காரணம் என்ன? அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியத்தில் பெரிய பாக்கியம் உங்க நலைன தூக்கி தலையில வைக்கிற பாக்கியம். तेरे नैन बरदारी ने मुझको क्या बना डाला. आप सामने आ जाए तो अच्छा ना. तेरे नैन बरदारी ने मुझको क्या बना डाला. நான் திரும்பிக்கிறேன். ज़मीं कदमों से निकली, फौक से सारा समा निकला. बैठो बैठो बैठो. ज़मीं कदमों से निकली, फौक से सारा समा निकला. கை விளைஞ்சுங்களா? இது என்னுடைய ज़मीं कदमों से निकली, பூமி காணா போயிடுச்சு. फौक से सारा समा निकला, வானமும் காணா போயிடுச்சு. எஜமானே, எதுவுமே இப்போ எனக்கு பெருசாக தெரியலண்டா.
துனியாவும் பெருசா தெரியல, ஆசிரத்தும் பெருசா தெரியல. ஜி அப்போ நம்ம கல்பு கல் மனதாக இருந்தாலும், இதுக்குமே லாயகில்லாதவன் ஊரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதையும் தயார் பண்ணக்கூடிய மகான்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறது. யாரும் இவருக்கு பிரயோஜனமே இல்லை ஒரு காசுக்குன்னு சொன்னாலும் பழஞ்சுங்களா. கெட்டு குட்டிச்சோரா போனாலும் ஷேகுமார்கள்ட்ட போய் உட்காந்து அவங்க நசரமே ஒரு கீமியா இருக்கு, இரும்பையும் தங்கமா மாற்ற. கோயி தேக்குனா உசே தேக்குனா கே நசர் மே உஸ்கே கீமியா. யாரும் பார்க்கறத ஷேக பாருங்க, அவங்க பார்வையில ஒரு கீமியா இருக்கு, இரும்பை தங்கமாக்கிறாங்க. கேமை பஹலே கி தாரா அப் நஹி. என்னையே பாருங்க, வெளியே தேடுறீங்க, நான் முந்தி மாதிரியே இருக்கிறேன். முந்தி இருந்த ஜாவீது வேற, இப்ப உள்ள ஜாவீது வேற. முந்தி உள்ள வசீம் மோலா வேற, இப்ப உள்ள வசீம் மோலா வேற. முந்தி உள்ள இர்ஷாத் மோலா வேற, இப்ப உள்ள இர்ஷாத் மோலா வேற. கேமை பஹலே கி தாரா அப் நஹி मुझे जाने क्या वो बना, क्या की बना दिया मुझे. முந்தி உள்ள முஸ்தபா வேற, இப்போ உள்ள முஸ்தபா வேற. முந்தி குத்து சண்டை வீரர் அவர். யாரு விட்டுருந்தா இன்னும் ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல போயிருப்பான். சர்க்கார்ட்ட வந்தாங்க, இதை கண்டினியூ பண்ண வேண்டாம். விளையாட்டுகள்ல ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, விளையாட்டு மாதிரி பல அத்லெட்டிக்ஸ்லாம் இருக்குல்லவா, ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம், நீ எத்தனை தடவை மூக்கை உடைக்கிறியோ அவ்வளோ பாயிண்ட் உனக்கு. ஒரு குத்துல மூக்கை உடைஞ்சுன்னா உனக்கு 4 பாயிண்ட். ஒரு குத்துல 2 பல்லு கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கு 5 பாயிண்ட். 5 பல்லு 5 பாயிண்ட், 6 பல்லு 6 பாயிண்ட். ஒரே குத்துல ஆள் போயிட்டான், நீ சாம்பியன். பாவி, இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவன்ட்டு உழுவுற குத்த பொறுத்து உங்களுக்கு காசு. இது வேணாயா, நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும் அவ்வளோ காசு, அவ்வளோ பரிசு. 10 நிமிஷத்தில் ஓடனா எவ்வளோ பெருசு, 5 நிமிஷம் எவ்வளோ பெருசு, 2 நிமிஷத்தில் ஓடனா எவ்வளோ பெருசுன்னா பிரச்சனை. நம்ம திறமையை கட்டுறது அரைஞ்சுங்களா வேணாப்பா. நிறைய பேர் போய் சேர்ந்தானு குத்து வாங்கினமா உலக லெவலில் பாருங்க, குத்து வாங்கி போயிட்டானுங்கள. இப்போ போகாட்டின்னு சொன்னா குத்து வாங்கி மண்டெல்லாம் மூலம் சேதமாகி, இது 50 வயசு 60 வயசுக்கு மேலே அவனுக்கு என்ன கை காலம் வேலை செய்யாது, நடுக்க வந்துடும். வேணா இன்னொருத்தவங்களுடைய அடித்து குறைச்சி தான் நமக்கு காசா, வேணவே வேணாம் விட்டுரு. உங்களை எல்லாம் கண்ணியமாக வளரும். அதில் போய் நீ பெரிய லெவலில் கோடீஸ்வரனாகி உலக லெவலில் புகழ் பெறணும் அவசியம் இல்லை. சாதாரண மனிதராக வாழும். அதே இன்னைக்கு இவங்களுடைய தகுதி, இவங்க இருக்க நிம்மதி சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. கலைஞ்சவை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இப்போ அந்த முஸ்தபா வேற, இந்த முஸ்தபா வேற, அந்த ஜான் மோலா வேற, இந்த ஜான் மோலா வேற. அப்ப என்ன சொல்றாங்க, என்னுடைய ஷேகுடைய கராமத்து நீ என்கிட்ட பாரியா. கேமை பஹலே கி தாரா அப் நஹி, நான் முந்தி மாதிரி இப்ப இல்ல. முஜே ஜானே கியா ஓ பனா தியா, இதை என்னவோ ஆக்கிட்டாங்க என் ஷேகனா. இப்ப நீ கெட்டு குட்டிச்சோரா போனா எங்க போய் காமிலின்கள் ஆரிஃபீன்களுடைய வாசலுக்கு போயிரு. இதுக்கு மேல நான் வாழ்வதா, வாழ்க்கை என்று ஒன்று வேண்டுமா என்ற நிலை வந்தாலும் காமிலான ஷேகுமான தர்பாருக்கு போய் உட்கார்ந்து அந்த பார்வை உன்னை மாத்திரும். புரிஞ்சுங்களா? ஜப் தக் பிகானதா तो कोई पूछता न था. எதுவரை நான் எஜமான உங்களிடத்தில் என்னை இருக்கவில்லை, என்னை கேட்க நாதி இல்லை, உலகத்துல கேட்க நாதி இல்லாம இருந்தேன். தும்னே ஹரீது கர் முஜே அன்மோல் கருதியா, நீங்க என்னை வாங்கிட்டீங்க, இன்னைக்கு விலை மதிப்பற்ற ஒரு மாணிக்கம் போல என்ன சொல்றாங்க, என்னை அப்படி ஆக்கிட்டீங்க. तुमने खरीद कर मुझे अनमोल कर दिया. गमे आशिकी के पहले मुझे कौन जानता था. இந்த கமே ஆஷிகி என்ற வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன பற்றி தெரியும்? யாருக்கு என்ன பற்றி தெரியும்? जी हमें आशिकी के पहले मुझे कौन जानता था. யாருக்கு தெரியும் என்னை பற்றி? எஜமானே நீங்க உங்கள்கிட்ட தர்பாருக்கு வந்து மாத்திட்டீங்க. சொன்னாங்க மோலா, சில பேரை சீக்கிரம் பற்ற வச்சிடலாம், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், உருளைக்கிழங்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், கோழிக்கறி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், 2 விசில் ஒன்று, ஆட்டுக்கறி இன்னும் கொஞ்சம், மாட்டுக்கறி இன்னும் கொஞ்சம், ஒட்டகக்கறி தெரியலப்பா இருக்கு இன்னும் கொஞ்சம், ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் ஓகே போட்டு அதுக்கு எதை பாரு
குக்கரில் போட்டால் கொஞ்சம் லேட்டாக 4-10 விசில் விடணும். சரிம்மா, 2 கல்லை தூக்கி வெங்கச்சாங்கல் கருங்கல் உள்ள தூக்கி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 விசில் விட்டீங்க, வந்துருமா? ஒரு 50 விசிலே உலகத்தில் இல்லாமல் போனாலும் சரிதான். குக்கரே வெடிச்சு போயிடும், கல் வைக்குமா? குக்கரே ஒழிஞ்சிடும். அது என்ன வேகாது? கல்லு வேகாது இல்லையா பை? இங்கே கவுனி, இங்கே நோண்டிட்டு இருக்கிற நசர் பூரா இங்கே தான் இருக்கும், அந்த பார்க்கக்கூடாது. வேகாதுமா. அதான் சொன்னேன், அப்படியாப்பட்ட கல்லும் கூட யாரு கைக்கு போகணுமோ அங்கே போங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சு. சங்கதில் பி அகர் ஹோ பிகல் ஜாயகா. சங்குனா கல்லுக்கு சொல்றது. உன் கல்பு கல் போன்று ஆகிவிட்டாலும் சரிதான், நீ அங்கே போய் உட்காரு, அவங்க நசரில் அந்த கல்லும் உருகி தண்ணி ஊற்றும். எத்தனையோ கற்கள் இருந்தும் தண்ணீர் வழிந்து ஓடுகிறது நல்லா சொன்னா. மலைகள் எத்தனையோ பாறைகள் அல்லாவுடைய அச்சத்தால் பிளந்து உள்ள தண்ணி வருது. எங்க போய் உட்காரணும் அங்க போய் உட்காரு. ஆग तेरी मोहब्बत की ऐ जाने जा, आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी. யாருக்கு எல்லாரும் கிடைக்காது, அல்லாஹ் யாருக்கு நாடானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுடைய முஹப்பத் காதல் எனும் நெருப்பு யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாடானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இத்தனை பேர் ஈரோட்டில் அல்லாஹ் எத்தனை பேர் உட்கார வச்சிருக்கான் பாருங்க, செலக்டட். आग तेरी मोहब्बत की ऐ जाने जा, जिसकी दिल को लगी उसकी दिल को लगी, उनकी शोलों से क्या बच सकेगा कोई. அந்த நெருப்பின் ஜுவாலைகளை விட்டும் யாரும் தப்பிக்க முடியுமா? उनकी शोलों से क्या बच सकेगा कोई, संग दिल भी अगर हो पिघल जाएगा, संग दिल भी अगर हो पिघल जाएगा. கல்லு மனசா இருந்தாலும் உருகிறது. ஆனா யார் கைப்படணுமோ கைப்படணும். கல்லு சத்தம் வருமா? யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைப்பட்டது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவங்க தொட்ட கல்லாம் பேசு. அவங்க கால் வச்சாங்க, கல்லு சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். கல்லு. நீங்க நபி என்று எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள்? ஆரம்பத்தில் நான் உஹது மலையில் நடந்து போவேன், இதில் அந்த மக்காவுடைய மலைகள் நடந்து போவேன். போகும்போது என்னை நான் கைப்படக்கூடிய சுற்றி உள்ள கால்பட்ட கற்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதை வைத்து அறிந்து கொண்டேன்ட்டாங்க சொல்லலாம். அதுக்கு யாருங்க வகை அறிக்கை வச்சா? அது கல்லுக்கு அடைஞ்சுங்களா? இரும்பு உருகாதுதான். ஆனா தாவூது நபியுடைய கைப்பட்ட உருகுதுல, அது இரும்பை எடுக்க முடியாது. கல்லு மாதிரி செங்கல் அளவுக்கு இரும்பை கொண்டு போய் கொடுத்தா தாவூது வச்சு புரோட்டா மாவு மாதிரி தீடிச்சு. புரோட்டா உருண்டை போடுவாங்கல்ல, இப்படி உருண்டை போட்டு அப்படி கையில் போட்டு இப்படி உருண்டை, அது மாதிரி உருண்டை போட்டு அதை புரோட்டா பரத்த மாதிரி பரத்தி சட்டை மாதிரி செஞ்சு பட்டன் கொஞ்சம் எடுத்து பிச்சு பிச்சு பட்டன்லாம் வச்சு ஜாயின் பண்ணி உருக்கு சட்டை ஆக்கிடுவாங்க. யாரு? அவங்க கைப்படணும். அவங்கள தவிர துணியால் யார் கைப்பட்டாலும் ஒரு மூசா கைப்பட்டன்னு தடி பாம்பாச்சு, பாம்பு தடி ஆயிடுச்சு. ஈசா கைப்பட்டாங்க, கல் மண் ஒரு புடி எடுத்தாங்க, உப்புன்னு ஊதுனாங்க, குருவியா போயிடுச்சு. யார் கைப்படணும்? மசீஹா அவங்க கைப்படணும். குருடனை கைப்பட்டா பார்வை உள்ளவன், நோயாளி கைப்பட்டா ஷிஃபா புரியுல் அக்மஹ வல் அபரஸ். ஷேഖனாக மசீஹ் தான், அவங்களோட மசீஹா தான் அவங்களும். அவர்கள் கண் பிறவி குருடரை பார்வை வரச் செய்தார்கள். ஷேഖனாக அகக்கண் பிறவி குருடராக இருந்த எனக்கு அந்த கல்புல அல்லாவுடைய நூரை புகுத்தி வச்சுட்டாங்க. என் கல்வி இன்னைக்கு ஒளிமயமாக்கிருச்சு. அப்ப என் ஷேഖும் மசீஹா தான், மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்களும் தொட்டதை பொன்னாக்கக்கூடியவர்கள் தான் அவங்க. உங்கள் பொன்னான கைப்பட்ட மலரான கால்பட்ட இடமெல்லாம் பொன்னாகுதே,
இந்த பொருள்வை நகர் சொல்லுதே. யாரு? காஜா பக்தர். இது கைப்பட்ட அந்த மாதிரி எஜமானுடைய அந்த சுகபத்தில் வந்து உட்கார்ந்த உடனே இவர்களிடத்திலும் மாற்றம் வந்துகிறது. யாராலும் தேர முடியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றம் வந்தது. இனிமேல் இந்த ஆள்லாம் மாற்ற முடியுமா? என்னைக்காவது உமர் நாயத்து முரட்டுத்தனத்தை யாரும் மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. வெட்டு குத்தான். அவன் கண்டாலே சைத்தானே தள்ளி போயிடான். ரொம்ப எதுக்கு இன்னும் வரமா போயிடலாம். உமர் நாயம் வர்றாங்க. அப்படியாப்பட்ட முரட்டு குணம் பெருமான சிலாச வந்தாங்க. இந்த உமர் நேரம் வரலையா? ஒரு புள்ளி பிடிச்சாங்க, சட்டையை பிடிச்சி நேரம் வந்துருச்சு. யார சொல்லி என்ன செஞ்சாங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முரட்டு குணத்தை மாத்தல, திசையை மாத்தி விட்டாங்க. இப்ப எப்படி ஆயிட்டாங்க? மார்க்கத்துல அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், அல்லாஹ்வுடைய காரியத்திலே மிக கடினமானவர்கள் உமர் நாயகம். அதே வீரம்தான், அதே முரட்டு குணம் தான். ஆனா அது இஸ்லாத்துக்கு எதிராக இருந்துச்சு இல்லவா? இப்ப இஸ்லாத்துக்கு சாதகமாக்கி விட்டான். யாராவது பெருமான கிட்ட கை வச்சு தோல்ல கை வச்சு எடுறா கைய, கை இருக்காது, கை இருக்காது, எடு கை அரைஞ்சுங்களா. அந்த மாதிரி குணமாக்கி விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெய் காப்பாளர் மாதிரி ஆக்கிட்டாங்க. கிட்ட நெருங்க முடியாது. யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதை குறைவா எதுவும் பேசுனாங்கன்னா உடனே கை வச்சிருவோம். வாழ உருவிறாங்க. கொஞ்சம் பொறுங்க உமரேன்னு திருமண சமாதானப்படுத்தி நினைச்சிங்களா? அதே குணம்தான். அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி. ஒரு ஆள் அவர் பெருமானாட்ட ஒரு தீர்ப்புக்கு போனார். இப்படி செய்யுங்கன்ட்டாங்க. தீர்ப்பு எனக்கு பிடிக்கலன்னு அபூபக்கர் நாயகர் வந்தார். இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு பிரச்சனை, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க, எனக்கு சரியில்லை, இந்த தீர்ப்பை மாற்றி கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்த பின்னாடியே அதை அப்படி நான் மாற்ற முடியாதுப்பா, அவங்க சொன்னதான்ப்பா அப்படின்ட்டாங்க. அதில் உமர் நாயகிட்ட வந்தார். இந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க, சரியில்லை, அது தீர்ப்பு சரியில்லை, எனக்கு சரியான தீர்ப்பு நீங்கள் கொடுங்க. அப்படியா? சரியான தீர்ப்பு தானே, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனான். வீட்டு வாசலில் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உள்ளே போயிட்டு வந்துடுற வழியும் வரும்போதே வாழை உருவி எடுத்து வந்தான். உருவியே வெட்டு, தலை வேறு முண்டை வேற போயிடுச்சு. செய்தி பெருமானார்கிட்ட போச்சு. உங்களுடைய கொஞ்சம் வேகம் காட்டிட்டீங்க, அவர் மூமினான மனுஷனாச்சு, வெட்டிவிட்டீங்க. அல்லாஹ் ஆயத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுங்க, உமக்கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹும் ஹியரத்து ஃபீ அம்ரி. உண்மை மூமினா இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பளித்த பின்பு அதில் அவருடைய கொஞ்சம் கூட ஆட்சேபனை வரக்கூடாது. வந்தாலே ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஆட்சேபனை வந்தாலே ஈமான் இல்லைன்னு அர்த்தம். சும்மா லா யகூனு ஹரஜன், சும்மா லா யகூனு ஹரஜன் ஃபீ அன்ஃபுஸிஹிம். ஆயத்துனப்பா இருங்க பாய், அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லிட்டாங்க, அப்படியே ஆமன்னா வஸல்லம்னா தஸ்லீம் தான். அதில் மனதளவில் ஒரு குறுகுறுப்பு கூட, ஏன் இப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி எனக்கு சொன்னாங்க, என்ன விஷயம் உள்ள இருக்கு என்று மனதில் ஒரு குறுகுறுப்பு கூட வரக்கூடாது. சும்மா லா யகூனு லஹும் சும்மா லா யஜிது ஃபீ கல்பிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. முற்றிலுமாக அர்ப்பணமாகிவிட வேண்டும். ஃபலா வ ரப்பிக, உங்கள் ரப்பின் மேல் சத்தியமாக சொல்கிறேன். அல்லாஹ் சொல்றான். சத்தியம் பண்றது யார்? யார் மேல? தன் மேலே. அந்த ரப்பை எங்க ஜாயின் பண்ணோம்? உங்களுடைய ரப்பாகிய என் மேல் சத்தியமாக சொல்கிறேன். உங்க மேல சத்தியம், உங்களுடைய ரப்பாகிய என் மேல். அல்லாஹ்க்கு பெருமை எது மேல? உங்க ரப்புங்கிற எனக்கு பெருமை. என்ன பை?
அல்லாஹ் தாலா பெருமையிலும் பலாவ ரப்பிக்க ரப்புல் ஆலமீன் தான் அல்லாஹ் தாலா. பலாவ ரப்பில் ஆலமீன்னு சொல்ல, ரப்புல் ஆலமீனா இருப்பு ரப்புக்கேங்க சொல்றது பெருமை. எனவே நம்ம பாவிகளுக்கும் அல்லா தான் ரப்புங்க, நமக்கு யார் ரப்பு? ஆனா யார் ரசூலுல்லாஹ்? யார் ரப்பு? முஹம்மதுன்னு சொல்லலாம். அதுல அல்லாஹ்வுக்கு பெருமை. அல்லாஹ் ரசூலுடைய ரப்புங்கிற அல்லாஹ் பெருமை கொள்றான். நம்ம ரப்பு அல்லாஹ் நாம பெருமை கொள்றோம். பை இவர் இந்த வயசான மனுஷன் 90 வயசு, யாரு தெரியுங்களா? அவர் மேடையில் அறிமுகப்படுத்துறாங்க. நம்ம அபுல் கலாம் இருந்தார்ல, அவருக்கு வாத்தியாருங்க இவர். கல்லூரியில இவர் தான் வாத்தியார். அப்படியேங்க அப்பா, அபுல் கலாமுக்கு வாத்தியாரா இவரு? அப்துல் கலாமுக்கு ஒரு வாத்தியார். அது பெருமையா இருக்குமா இல்லையா? பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், அவருக்கு அவர் பள்ளிக்கூடத்தில் இவர் தான் படிச்சிருக்காரு. அப்படியா? அட, அது ஒரு பெருமை. உங்களுக்கு பெருமை. இவர் வாத்தியார் தான். அவர் எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தில் 50 பேர் படிப்பாங்க. ஒருத்தர் அப்துல் கலாமா வந்திருக்காரு, ஒருத்தர் மன்மோகன் சிங் வந்திருக்காரு. இந்த 8 கொலை செஞ்சு தூக்கு தண்டனை கைதியா நிற்கிறாரு, அடுத்த மாதம் தூக்குன்னு சொன்னாங்களே, அவருக்கு இவர் தான் வாத்தியார். இவ்வளவு கடுப்பா வர அவர் வாத்தியார். உண்மைதான், யாரும் இல்லைண்டா. 50 பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க 10th, அந்த பையன் தான் படிச்சான். கடைசியில் ரவுடி ஆகி 8 பேரை கொண்டு விட்டு இப்போ ஜெயிலில் நிற்கிறான், அடுத்த மாதம் தூக்கு. அவருக்கு இவர் தாங்க வாத்தியார். அப்படியே யாரும் படித்தவங்க. இப்போ நம்மளை மாதிரி அயோக்கிய பிள்ளைக்கு அல்லாஹ் தாலா அவனை ரப்புன்னு சொல்றதே அது பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ் கருணாக்கு அல்லாஹ் நம்மளையும் சேர்த்துக்கிறான். கொடுப்பா சொன்னா சொல்லிட்டு போட்டு சொல்லிக்கோ. ஆனால் யார் ரப்பு? முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு அல்லாஹ். அதுல அல்லாஹ்வுக்கு பெருமை. ஃபலாவ ரப்பிக்க, உங்கள் ரப்பின் மேல் சத்தியமாக சொல்கிறேன். லா யுமினூன, அவர்கள் மூமினாக ஆக மாட்டார்கள். ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களை நடுவராக ஆக்கி உங்கள் தீர்ப்பு கட்டுப்படும் வரை. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத, நீங்கள் என்ன அதில் தீர்ப்படுத்தியுள்ளோ அதில் அணுவத்தனை கூட அவர்கள் தன் மனதிலே சந்தேகம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு குறுகுறுப்பு வரக்கூடாது. இதை மாற்றி சொல்லிட்டாங்களோ, ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே, நமக்கு சாதகமாக இல்லையே என்று அணுவத்தனை கூட உங்கள் கல்வியில் வருத்தம் வரக்கூடாது. யுஸல்லிமு தஸ்லீமா, முற்றிலுமாக நபியின் முன்னால் நீங்கள் தலையை குனிந்து விட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போ தெரியும் லஸ்ஸத்தே ஈமான், அப்போ தெரியும். அப்போ நபியே உமர் நாயகம் வெட்டுறது கரெக்டு தான். உமர் சாதகமாக இல்லை, ஆயத்தறிக்க வச்சுட்டான். இந்த குணத்தை அப்படியே மாற்றிட்டாங்க. ஹாலித் ரஸியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு எதிராக போர் புரிந்தவர். கலிமா சொன்ன உடனே அந்த வாளை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சுட்டாங்க, சமர்ப்பிச்சுட்டாங்க. பெருமானார் சொன்ன வாளை வாங்கிட்டாங்க. இதே வாள் உங்கள்கிட்ட மறுபடியும் இருக்கட்டும். இதுவரை இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தது, இனி இஸ்லாத்திற்கு சாதகமாக இந்த வாள் பயன்படட்டும். சைஃபு மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்கள் ஒரு வாள் என்று பேர் வச்சாங்க. ஹாலிதே சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள், போங்கன்ட்டான். போர்க்களங்கள் எங்க கால் வச்சாலும் வெற்றி தான், எங்க கால் வச்சாலும் வெற்றி தான். அந்த மாதிரி வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன, அந்த உள்ளங்களை மடை மாற்றி விடுகிறார். கல்பில் இருக்கக்கூடிய காதலை அல்லாஹின் பக்கம் திருப்பி விடுறார். ஷேഖுடைய வேலை என்ன, அவர் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை அல்லாஹின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திருப்பி விடுகிறார். அதான் வேலை. அவர் முன்பை விட ஆஷிகா போயிடுறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சில நேரத்தில் ஷேகை விடவும் ஃபாஸ்ட்டாக போயிடுவார், இல்லாட்ட போயிடுவார். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை குர்பை அடைஞ்சிருவார். கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். ஓட்டப்பந்தயம் வேர்ல்டு கப் உலகக்கோப்பையில் முதல் பரிசு, தங்க பரிசு வாங்கிட்டார். அவருக்கு ஒரு கோச் இருப்பார் இல்லைப்பா,
அவர் வரைக்கும் துனியா உலக பரிசு உலகக்கோப்பை வாங்கியிருக்கல. ஆனால் அவர் தான் இவர் கோச்சிங் கொடுத்து நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தது. இப்படி வேர்டு இந்த மாதிரி செய், ஸ்டார்டிங் இப்படி செய், எண்டு இப்படி இருக்கணும், நடுவில் இந்த மாதிரி செய்யணும், காலை இப்படி கொண்டு வரணும், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யணும், இந்த மாதிரி உணவு சாப்பிடணும். இவர் கற்றுக் கொடுத்தது கோச் தான். கோச் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவர். அப்போ கோச்சை விட சில நேரங்களில் மேலே போயிடுவார். அவர் நேஷனல் லெவலில் பதக்கம் வாங்கியிருப்பார், இவர் இன்டர்நேஷனல் லெவலில் பதக்கம் வாங்கியிருப்பார். அப்போ ஷேகுமாருடைய வேலை என்ன? இப்படி போ, இப்படி போ, போ, தட்டி விடு, வர கிளப்பி விடுறது தான் அவங்களுக்கு. கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. நீ ஓடுவோம், உன் கூட நானும் ஓடி வர்றேன் அப்படி சொன்ன ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க, நீ பர ரெடியா இருக்கணும். நீ அந்த மாதிரி ஒரு ராஜாளிகள் கிடைக்காதா என்று ஷேகுமார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மொத்த வாழ்நாளில் ஒரு ராஜாலியை அல்லாஹ் கொடுத்தாலும் போதும். ஒரே ஒரு ராஜாலி அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான்னா பொருந்தி கொள்வாங்க. யாரோ ஒருத்தர் கிடைச்சாலும் போதும். பல ஆயிரம் பேர் கிடைக்கணும்னு அவசியம். ஃபரீத் நாயத்துக்கு நிசாம் நாயகம் கிடைச்ச மாதிரி, நிசாமுத்தீன் மஹபூபைலாக்கு நசீருத்தீன் சிராக் அலவி கிடைச்ச மாதிரி, அவங்களுக்கு சையீத் முகமது கேசுதராதி கிடைச்ச மாதிரி, உஸ்மான ஹாரூனிக்கு ஒரு ஹாஜா நாயகம் கிடைச்ச மாதிரி, யாரோ ஒருவராது கிடைக்க மாட்டார்களா மார்க்கத்தை எடுத்து செல்வதற்கு அப்படின்னு பார்ப்போம். சிதறி கிடக்கிற கவனங்களை ஹக்கின் பக்கம் ஒன்று சேர்த்து குவிக்கக்கூடியவர்கள் தான். புதுசாக வந்துட்டு ஒரு ஆற்றலை உண்டு பண்ணக்கூடிய வேலை ஷேகு கிடையாது. ஒன்று இருக்கிறது தான் பயது. நம்ம பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, இந்த லென்ஸ் வச்சுருப்பாங்க, அதை மதியம் சூரிய வெயிலில் காமிச்சு கீழே பேப்பர் வச்சுருவாங்க. என்ன ஆகும்? தீ பிடிச்சிடும். இந்த தீ பிடிச்சது எங்கேருந்து வந்துச்சு? தீ எதனால் பிடிச்சது? சூரிய ஒளியில் தான். சூரிய ஒளியில் உள்ள வெப்பம் தானே பயது. லென்ஸ்லேருந்து வெப்பம் வந்துச்சா? வெப்பங்கிறது வந்துச்சு. லென்ஸ் என்ன செஞ்சிச்சு? அதை ஒரு பக்கமாக கூச்சிச்சு. இப்போ மேலே தூக்கி பிடிச்சா என்னாகும்? வட்டம் பெருசாக இருக்கும். அது கரெக்டாக பிடிச்சி ஸ்டூனிங் பண்ணும். உடனே வந்து அப்படி புள்ளி மாதிரி ஆயிடும். அந்த வட்டம் சின்னதாகி வந்து கொஞ்சம் பிடிப்பாங்க, பெருசாக தெரியும். இப்படி கரெக்டாக டியூன் பண்ணுவானு. அதை பண்ணோன்னா ஒரு இடத்துல பார்த்தா குவிஞ்சு ஒரு கடுகளவு இடத்துல மட்டும் அந்த சூரிய ஒளியை வந்து கூச்சிரும், கப்புன்னு பத்திச்சு. இதுதான் இல்லையா வெயில்? அப்போ புதுசாக வெயில் அங்கேருந்து அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்துச்சு. அதை ஒரு பக்கத்தில் குவிச்சிடுறது. அப்போ ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஆற்றல் இருக்கு. எல்லா மனிதர்கள்ட்டையும் ஆற்றல் இருக்கு. அதை குவிக்க தெரியாம இருக்கிறாங்க. ஒரு பக்கம் குவிக்க தெரியாம யாருமே சோட இல்லை. அந்நாசு மனிதர்கள் அனைவரும் பெருமாள் சொன்னாங்க, தங்க சுரங்கங்கள் போன்றவர்கள். அவங்ககிட்ட எத்தனையோ அல்ல வரும் தங்க சுரங்கம். மாதினு கமாதினி தஹபி வல் ஃபில்லத், தங்கத்தின் சுரங்கம் வெள்ளியின் சுரங்கம் போன்று மக்கள் ஒவ்வொருத்தரும் சுரங்கம் தான். கோலாறு தங்க சுரங்கம் இருக்கு. அது பாட்டுக்கு கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு இருக்கும், 50-60 கிலோமீட்டர். மதிப்பு இல்லாமல் தான் அது காலில் மிதிப்பட்டு கொண்டு சுரங்கத்திலிருந்து எடுக்கணும். எடுத்து அதை கிளீன் பண்ணி தங்க மாட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சுரங்கம் தான்ட்டாங்க சொல்லலாம். அவர்களே ஆற்றல் இருக்கு, அது சுரண்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். எடுத்து அந்த ஆற்றலை இதில் போய் செலவு பண்ணு, இப்படி செலவு பண்ணு இன்று அதில் குவிக்கணும். அதுக்கு மிரட்டணும், உருட்டணும். எந்திரி, உட்காரு, ஒரு அடியே போடு, அங்கே போ, அந்த பாடம் படி, இந்த பாடம் படி, தொல்லையாக தான் இருக்கும். அதை போய் குவித்தவுடன் தன் முழு ஆற்றலை அங்கே வெளியே காட்டுகிற பொழுது துனியா பற்றிக்கும். மொத்த உலகத்துக்கும் அப்படியே அது பிரயோஜனமாயிடும். இல்லையா? ஒன்றும் இல்லை, ஆற்றல் செதறிப்பு. இதுதான் ஷேகுமார்கள் சொல்கிறாங்க. ஃபாசன் வச்சுக்கிறது என்ன? ஒன்று ஆற்றலை குவிக்குதல் தான். சும்மா உட்காந்து பாருங்க, கல்வி அங்கே 2 மேயும் இங்கே 2 மேயும், 2 ஃபோனை பார்க்கும், 2 பேப்பரை பார்க்கும்.
அங்கே ரெண்டுமே இங்கே மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் கல்பு. ஒரு 10 நிமிஷம் அல்லாஹு அல்லாஹ் உட்காருங்க. அன்ஃபுசல்லா ஆஃபாகல்லா அதில் கொண்டு போய் ஒரு சிந்தனையை குவிச்சிடுறது. அப்படி என்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த சிந்தனையில் உள்ளத்தை குவிக்க குவிக்க என்னவாயிரும் கேட்டால் மற்ற எல்லாம் மறந்துடும். அது மட்டும்தான் தெரியணும். என் கூட அல்லாஹ் இருக்கிறாங்கிறது மட்டுமே உணர்வில் இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஆள் கூட தெரியக்கூடாது, கண்ணில் தெரியக்கூடாது. அந்தளவு பயிற்சி வரும். திருமணம் எங்கே பார்த்தாலும் அவன் தான் தெரியும். அந்த அளவு பயிற்சி வந்துருச்சு, அது நிலைச்சிடும். அப்படியே அதுதான் பயிற்சி செய்யறான். எதை குறிக்கோளை வச்சியோ அதை தவிர இன்னொன்று தெரியக்கூடாது. வில் வித்தை கற்றுக் கொடுத்தார் குரு. ஒவ்வொருத்தனுக்கா ஆற்றுக்கு அந்தான மாங்காய் மரம், அதில் ஒரு மாங்காய் தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து எல்லாரும் குறி வச்சிட்டிங்களா? வச்சாச்சு. கேட்குறாரு. அந்த மாங்காவை அடித்து கீழே விழு வச்சாங்க. எல்லாம் குறி வச்சாங்க. 10 பேரும் குறி வச்சாங்க. கேட்டான். ஒருத்தர் போய் கேட்டார், மாங்காய் தெரியுதாப்பா? தெரியுதுங்க சார். தெரியுதுங்க ஐயா. மரம் தெரியுது, நல்லா தெரியுதுங்க. ஆறு தெரியுதா? தெரியுதுங்க ஐயா. அடி. எங்கேயோ போகுது கும்பு. ஒவ்வொருத்தண்டே கேட்டார், எங்கெங்கேயோ பறக்குது, எல்லாம் தெரியுதுங்கிறான். ஒருத்தண்ட கேட்டார் கடைசியா, தெரியுதா மாங்காய்? தெரியுதா? தெரியலைங்க ஐயா. இல்லையா? மரம்? தெரியலைங்க ஐயா. ஆறு? வானம்? நான்? என்னதான் தெரியுது உங்களில்? அந்த காம்பு மட்டும் தெரியுதுங்க ஐயா. இந்த மாங்காய் தொங்கிக்கிட்டு இருக்குமே, அந்த காம்பு மட்டும் தெரியுது. அடுறான். ஒரே ஆட்டி ஒத்து முடிச்சு மாங்காய். அவன் நசர், அவன் சிந்தனை முழுசு எங்கே கூச்சிட்டான்? இந்த மாங்காய் தொங்கிட்டு இருக்கிற காம்பு இருக்குல்ல, அதை தவிர எதுவுமே தெரியல. மாங்காவே தெரியல. அவன் இப்படி பார்த்தானே அதுதான் எல்லாமே. ஊரே தெரியுதுன்னா இங்கேயும் மேறான் அங்கேயும் மேறான். காலேஜ் அங்கே ஃபேஸ்புக்கில் கொஞ்ச நேரம், இவங்க யூடியூப்பில் கொஞ்ச நேரம், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு உருப்பிடுவான்? ஒன்றுல வாயா ஃபாசன் ஃபாசல்லவா அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ், அதிலே இரு. கவனத்தை வேறு பக்கம் திருப்பக்கூடாது. ஒரு தொழுகையில் ஒரு சஹாபி நின்றுக்கிட்டு அங்கங்கே நோண்டிக்கிட்டு இதை பார்த்துருந்தாங்க. பெருமாள் சொன்னால் அவரோட உள்ளம் ஒரு நிலைப்படவில்லை, அதனால உடலும் அங்கங்கே அலையுதுன்ட்டாங்க. தொழுகை நின்றுட்டு படாத பாடுபடுவோம். தொழுகையா சொல்றாங்க, உடம்பு ஆட்டம் போட்டே இருக்கும். அவர் உள்ளம் நிலை பெற்றிருந்தால் அடிச்சடுங்க. அவர் கல்வி ஒருமுகப்படலை. கல்வி ஒருமுகப்பட்டிருந்தால் உடல்ல இந்த அசைவு வராதுன்ட்டாங்க. எடுங்க நரீச, மனசுக்குள்ள பதில் சொல்லிங்க பாங்க. விஷயத்தை கேட்டே போ ஜி. இந்தாப்பா அலஞ்சா, உள்ளம் அமைதி பெற்றதான் உடம்பு அமைதி பெறும். உள்ளத்தில் அமைதி இல்லைன்னு வச்சுக்கலாம், உடல் அதில் முழு கவனம் செலுத்த. தொழுகையிலையும் சரி, பயானில் உட்காந்துட்டாங்க, உள்ளம் அதில் முழு தவஜு இருந்துச்சுன்னா, இங்கே பாரு, உள்ளம் முழு தவஜு இருந்துச்சுன்னா வேறு எந்த பக்கமும் கை கால் ஆடாது. அசையாத சிலை போன்று உட்காந்துருப்பாங்க. சஹாபாக்கள் பெருமானுடைய சபைகளில் கண் மட்டும்தான் இருக்கும், அசையாத சிலை போன்று. கண்ண அலா ருபூசிஹிம் பயிர்,
தலையில் ஏதோ பறவை உட்கார்ந்துருக்கும், ஆடனா பறந்துரும்னா எப்படி உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி அசையாம சிலை போல அவ்வளவு முழு கவனத்தோடு பயான் கேட்குறாங்க. என் ஷேഖனை அப்படி தான் உட்காருவாங்க சர்க்கார் சபையில், கவனத்தோடு. நாங்கள் அங்கிட்டு இருந்து காலம் மாற்றி போடுவோம், டெரபடி கவனம், கை காலம் சுரிஞ்சிட்டா இருக்க மாட்டோம், அதை பாரு காலை மாற்றி போட்டு உட்காருவோம், கால் வலிக்கும், அத்தையத்துலேயே ஒரு பக்கம் இதை மாற்றி போட்டுருவோம். சர்க்காரை மாற்றி கூட போட மாட்டாங்க, மாற்றி போட்டு கொண்டாங்க கவனம். ஜமால் சர்க்கார் இருந்தாங்களே படி, அவங்க சபையில் யாரும் அசைய கூட கூடாது. யாராவது இப்படி அசைஞ்சாங்க, வாஹிர் தாவானா என்ன அங்கிட்டு அங்கிட்டு வேடிக்கை. யாராவது தெருவில் வந்தாங்க, கதவு தட்டினா கூட போகக்கூடாது. அவங்களா சொன்னோம் யாரை சொல்கிறோம் அவங்க தான் போகணும். யாரும் உள்ளே வந்து திரும்பக்கூடாது. ஏன் சார் அங்கே பார்க்குற, என்ன இதுன்னு பார்க்கணும், எது அங்கே பார்க்குற. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, கதவு தட்டினாங்க, எந்திரிச்சு போகக்கூடாது. அவங்க சொன்னால் எந்திரிச்சு போகும். கவனத்தை வேற பக்கம் திரும்பக்கூடாது. பயான் செஞ்சுட்டு இருப்பாங்க, வெளியிருந்து ரூமுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதான்னு வச்சுங்களேன், அவங்களோட ரூமுக்குள்ளே அந்த கதவை மெதுவாக பூனை மாதிரி திறந்து சத்தமே இல்லாமல் போய் பின்னாடி உட்காந்துடும். டப்புன்னு திறந்துட்டோம், சிந்தனையே குழப்பிட்டீங்களே. ஜமால் சர்க்கார் மஸாக்குல் அவுலியாய் முக்தலிஃப், அவுலியாக்களுடைய ஒவ்வொருத்தருடைய போங்கும் ஒவ்வொரு மாதிரி வளைஞ்சுங்க. அவங்க சபையோட எந்திரிச்சு போக சொல்லுவோம், ஸோ எந்திரிங்க பை, பெரிய பெரிய ஆள்லாம் திட்டுருக்காங்க, மதோடைய தலைவரே உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு செஞ்சாருன்னு வச்சு எந்திரிங்க, சிந்தனையே மாறுது அவங்களால. உங்கள் வீட்டுக்கு போங்க, போங்க சாப், எனக்கு சொல்லு பயம் வர மாட்டேங்குது. யாராக இருந்தா ஆன்மீக பயான்கள் குறிப்பு எழுதி வச்சு வரக்கூடிய செய்தி இல்லை, அதில் அமைதியாக தான் உட்காந்துருக்கணும். விவரம் தெரியாது நம்ம ஃபோன் எடுத்து, ஹலோ பயான் நடந்துட்டு இருக்கு, பயான் நடக்குது பிள்ளை, பயானு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க கத்துறா இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதக்கு பயான் நடந்துக்கிட்டு இருக்கு, முடிப்பு. சில பேர் அம்மா உட்காந்துக்கிட்டு அதபு மரியாதை கொஞ்சம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு என் ஷேகனாயம் அந்த மாதிரி ஆள் தான் என் ஷேகனா இருக்காங்களே, கருணையே உருவாடும். அதபு குறைவாக நடந்தாலும் சரிம்மா சரி அரைஞ்சிங்க. அந்த மாதிரி அப்படியும் பார்த்தேன் இப்படியும் பார்த்தேன். ஷேகுமார் கலீமி சர்க்கார் தரப்பில் யாராவது ஃபோன் சவுண்டு வந்துச்சு, ஃபோன் வாங்கி வச்சுருவோம். ये है फ़ोन, इसका नाम है शैतान, ये शैतान है. பயான் உச்சக்கட்டம் போயிருக்கு, டிங் 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 டிங், ஹவ்ல வலா குவத்த படிச்சு. அதனால் அந்த அதபுகளையும் வரணும். உள்ளே வரும்போதே ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வரணும். அதுக்குரிய ஆதாபுகளை கடைபிடிக்கணும். அப்போ தான் அந்த இல்மு ஞானங்கள் கிடைக்கும். சபைக்குரிய ஒழுக்கம், சபைக்குரிய மரியாதை, அவைகளோட அமரணும். முத்தவஜ்ஜிஹான் என்ன இல்மு நமக்கு கிடைக்குது? ஏன்னா இங்கே கிடைக்கிற இல்மு வேறு எங்கேயுமே துன்யாவில் கிடைக்காது. இசாகத்து சாதாரணமாக இர்ஷாத், இஸ்லாமிய சிறுவர் பாடல் புஸ்தகம் இருக்குல்ல, அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த புக்காக எந்த புக்குமா அவங்க எடுத்துறது, அவங்க எடுத்துகிறாங்க. அதை 1வது முறை அம்மானி ஒரு இலங்கையிலிருந்து கேட்டு மெசேஜ் அமைச்சிருச்சு நேற்று. நீங்கள் சொல்லக்கூடிய மத்தன் இருக்குங்களே,
எல்லாரும் கேட்டது தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்க தகுதியானும் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, இது இஸ்லாத்தின் கடமைகள். அந்த மற்ற தான் பல தடவை படித்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஷரகு செய்கிறீங்களே விளக்கம், நான் 1000 பயான்கள் கேட்டிருக்கேன், எத்தனையோ உலமாக்கள் பயான் கேட்டிருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்நாளில் அந்த விளக்கங்களை கேட்டதே கிடையாது, என் காதில் உழுகவே இல்லை. இப்படியுமா இதுக்கு விளக்கம் இருக்குன்னு திகைச்சு போய் நிற்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எங்கிருந்துப்பா இந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? இவ்வளோ பெரிய பெரிய உலமாக்கள் பயன் செஞ்சு கேட்டிருக்கேன், இன்னும் கிதாப் படிச்சிருக்கேன், இந்த விளக்கங்கள்லாம் அதில் இல்லையே. இந்த ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறேன். ஒரு அம்மா பதில் அனுப்பிச்சிருக்காங்க இலங்கையிலேருந்து. இவங்க என்ன அனுப்பிச்சாங்கன்னா, இதில் எந்த செய்தியுமே எனக்கு சொந்தம் இல்லை, என் சொந்த சரக்கு இல்லை, என் ஷேகநாயகம் சொல்லி கொடுத்தோ உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன், எந்த செய்தியும் ஏன் சொந்த சரக்கு இல்லை, ஏன் ஷேகநாயகம் ஃபைஸ் நாயகம் சொல்லி கொடுத்தோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அது கடையில் கிடைக்காத சரக்கு, எங்கே போய் தேடாலும் கிடைக்காத சரக்கு. கலைஞ்சவை அதனால இதை நீ வாங்கும்போது இது அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு தான் கல்பில் கொடுப்பான். எல்லார் கல்பிலையும் போய் அது உள்ளுக்குள்ள உட்கார. நீ வாங்கும்போது யார்கிட்ட வாங்குற அந்த செய்தியை பொறுத்து உன் கல்பில் போய் உட்காரும். ஷேகுடைய இந்த சூரத்திலிருந்து இந்த செய்தி வருதுன்னு பார்த்தா அவ்வளோதான், மினல்லா வருது. இந்த ஞானங்களை எனக்கு தந்து என்னை சீர்படுத்துவதற்காக ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் தஆலா தான் எனக்கு போதிக்கிறான். அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் குர்ஆனை போதிக்கிறான்ட்டு அல்லாஹ் தஆலா. நீ ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் போதிக்கிறான்னு பார்த்தா அதனுடைய மசா தனியாக இருக்கும், மனிதரை பார்த்தா அதனுடைய மசா தனியாக இருக்கும். புரிஞ்சுக்கலாம். சாதாரண அவரும் ஒரு மனிதர் தானே பார்த்தா அதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இவங்க கொஞ்சம் பெரியவங்க மகான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உன் கல்வியில் எந்த அளவு வசன் வச்சிருக்கிறியோ அந்த செய்தி அப்படித்தான் வரும். ஒரே செய்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வழிகாட்டும். சனுகுரிவுக்க ஃபலா தன்சா, நபியே ஹபீபே நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன், வாழ்நாள் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அதுக்கு பின்னாடி எப்ப அல்லாஹ் ஓதி காமிச்சான்? ஜிப்ராயில் தானே ஓதி காமிச்சாங்க. ஜிப்ராயிலுடைய நாவல நான் தான் ஓதி காட்டுறேன், நான் ஓதி காட்டுவேன். அல்லாஹ் ஓதி காமிச்சான் என்னைக்காவது நபிக்கு? ஓதி காமிச்சது யாருங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயிலை பார்க்கவே இல்லை. அங்க யாரை பார்த்தாங்க? மௌலாவை பார்த்தாங்க. ஜிப்ராயில் சூரத்தை பார்க்கவே இல்லை. சனுகுரியுக ஃபலா தன்சா, நான் ஓதி காட்டுவேன். அப்ப ஜிப்ராயிலிருந்து ஓதி காண்பித்தது யாரும் இல்லை. இல்லை, அந்த ஷுஹூது செய்யுங்க நபியேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அந்த ஷுஹூதுல நீங்க பாத்தீங்க ஒரு காலம் மறக்கவே மாட்டாங்க. நான் ஓதி காட்டுவேன், நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஓதி காட்டுறது மௌலான்னு பாருங்க. மினல்லா செய்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்கிட்ட இருந்து, அந்த ஷேக்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி உன் கல்வியில் போய் உட்காந்துரும், வாழ்நாளில் மறக்காது. என் ஷேக் நான் பயான் சேரங்க மறந்து போயிடுது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், ஐடியா பண்ணேன். உட்காந்து டேப் பிடிக்க விட மாட்டாங்க யாரும் சர்க்கார். அது ஹமீத் சுல்தான் ஆஜர் ஒன்றும் பிடிப்பார், பிடிச்சி எடிட் பண்ணுவார். உட்காந்து என்ன வார்த்தைகள் கட் பண்ணலாம் அவருக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க, மற்றவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நடுவில் சில முக்கிய விஷயங்கள் சொல்லுவோம், யாருக்கும் விளங்காது. நான் ரகசியமாக அந்த காலத்தில் சின்ன டேப் ரெக்கார்டு வைக்கும். இப்போ தான் மைக்ரோஃபோன்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் அப்படி இல்லை, கேசட் தானே. இப்போ இந்த மாதிரி சிப்புலாம் இல்லாத காலம். இப்போ ஃபோனில் நீங்கள் ஜோப்பில் ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு உட்காந்தான்னு பேச்சு பதிவாயிடும், அங்கே உட்காந்தாலும் பதிவாயிடும். அப்போ அந்த முறையெல்லாம் இல்லை, தான் ஏதோ மாட்டி விட்டாங்க, ஒரு பட்டன் மாதிரி இதை மாட்டி விட்டாங்க, இது பதிவாகுது. இப்போ டேப் ரெக்கார்டு, அது கையாகல டேப் ரெக்கார்டு ஒன்று இருக்கும். இந்த கேசட்டே இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு கேசட்டே இருக்கும் உள்ளே போடுறது. அது போகிற கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக டப்பா இருக்கும், ஒரு கருப்பாக ஒரு மினி டேப் ரெக்கார்டு வாக்மேன் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒன்று வாங்கி அதுக்குள்ளே கேசட்டை போட்டு ஆன் பண்ணி சர்க்கார் உட்கார சேருக்கு கீழே வச்சுட்டேன்.
என் நோக்கம் என்னன்னா அது மறந்து போயிடுது எஜமானுடைய சொற்கள்லாம். செயற்கையில் வச்சு தெளிவாக பதிவாகாது. இதுதான விஷயம் ஓரளவு பதிவாகும். அதை வச்சு நோட்டில் எழுதிக்கலாம். திரும்ப அதே கேஸ்ட்டை அடுத்த நாள் போட்டு பிடிச்சி திரும்ப நோட்டில் எழுதிக்கலாங்கிற ஆசையில் உள்ளே வச்சுட்டேன். சர்க்கார் வந்தாங்க, சேரு கீழே பார்க்கலாம் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு பதினஞ்சுங்களா அசத்து என்ன நினைக்கிறாங்க, அதுங்களா சர்க்கார் தெரியாமல் பதிவு பண்ணிடலாம் அப்படின்னு. நீங்க கல்வியில் பதிவு பண்ணுமா அப்படி தூக்கி வாரி பிடிச்சிங்களா? ஆஃப் பண்ணிட்டேன் சர்க்கார். சரி எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். யாரு சொன்னா அவங்களுக்கு எஜமானுக்கு தெரியும். ஜி கல்வியில் பதிவு பண்ணுமா? அவங்க நீ அசரப்புறம் அங்கே இருக்கும், அது பதிவு பண்ணிச்சா கேஸில் முடிஞ்சா பொட்டுன்னு சத்தம் வருமே, சிந்தனை மூசம் அங்கே நமக்கு உட்காந்துருக்கும். ரெண்டாவது அங்கே பதிவாகுது, அதை வச்சு எழுதிக்கலான்னு சேகர் சொல்கிற விஷயத்தை கவனிக்க மாட்டேங்க. இதை கோர்வையாக கவனிச்சுக்கிட்டே வாங்க. கல்வியில் பதிவு பண்ணுங்க. அதோட தூக்கி வச்சுட்டுன்னா சர்க்கார் கோச்சிட்டாங்களோன்னு பயம் வேறு. பயம் முடிஞ்சோன்னா புதுசாக வாங்கினது, அதுக்குன்னு வாங்கினது கடையில் வாக்குமேன் சொல்லுவாங்க. சர்க்கார் இது உங்களுக்கே ஹதியாவை கொடுத்துருங்க சர்க்கார் வச்சு. நீங்கள் யூஸ் பண்ண பொருளை ஷேக்குக்கு ஹதியா கொடுக்கக்கூடாது பார்த்தாங்க. ஷேக்குக்கு ஹதியா கொடுக்கணும், புதுசாக வாங்கிட்டு வரணும் ஒரு வஸ்துவை. 4 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஷேக்கிட்ட கொடுக்கக்கூடாது, தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ கல்வியில் பதிவு செய்யணும். அல்லாவுடைய ஃபதில பதிவு செஞ்சு வந்து நோட்டை குறிப்பெலாம் எடுத்துக்கலாம், ஆயத்தை எழுதி வச்சுக்கணும். சர்க்கார் சொல்லக்கூடியதெல்லாம் வைத்தியநாயகம் சொல்ல அது வீட்டில் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கிறது. கான்காவுக்கு வந்து பயணம் முடிஞ்ச உடனே அதான் 3 மணி நேரம் பயணம் செய்கிறாங்க, 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணம் செய்வாங்க. நிற்காமல் போயிட்டே இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. வளைஞ்ச இல்லை பை. அப்போ நம்முடைய சிந்தனை எஜமா என்ன சொல்கிறாங்க மினல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா, நீ அங்கே மௌலாட்டிருந்து வருது செய்தின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல்பில் உள்ள பதியும். பேசுறது மௌலான்னு பாருங்க, அப்படி பார்த்தா கல்பில் பதிய வைக்கிறது மௌலா. பதிய வைத்ததை மீண்டும் மக்களுக்கு உன் மூலமாக சொல்ல வைப்பதும் மௌலா. சொல்ல வைப்பான். எல்லாம் கவனிச்சுங்க பை, இது ஒரு அசரார் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு வித்தை சொல்கிறேன். ஷேகிட்டிருந்து சொற்கள் வெளிவருகிற பொழுது, ஞான பாடங்கள் வருகிற பொழுது, அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் அல்லமல் இன்சான மாலம் யஅலம், மனிதனுக்கு அவன் அறியாததை அல்லாதான் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற உணர்வோடு அல்லாட்டிருந்து வருது, இது உருவத்திலிருந்து வரல, மினல்லா வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளத்தில் போய் உக்காந்துரும். ஃபலா தன்சா, மறக்க மாட்டீங்க, கல்பில் போய் உக்காந்துரும். 10 வருஷம் கழித்து நீங்கள் பயான் செஞ்சாலும் சரி தான், உங்கள் நாவிலிருந்து அந்த செய்தி வரும். என்னால் சொன்னவனும் அவனே, அதை கல்விலே சேர்த்து வைப்பவனும் அவனே, அதை உன்னிலிருந்து அதை மீண்டும் வெளியே கொண்டு வருபவனும் அவனே. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சனுகுரிஉக ஃபலா தன்சா, நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன், நீங்கள் அதை மறக்க மாட்டீர்கள். புரிஞ்சுங்களா? வைதா கரஹனாஹு, நாம் அதை ஓதுகிற பொழுது, ஜிப்ரைல் ஓதுகிற பொழுதுன்னு சொல்லல, நாம் அதை ஓதுகிற பொழுது அதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஃபத்தபி குர்ஆனஹு, அதை ஓதுகிற அந்த செய்தியை பின்பற்றிக்கிட்டே வாங்க, கவனம் முழுசா அங்கேயே இருக்கட்டும். ஃபத்தபி குர்ஆன் சும்மா இன்ன அலைனா ஜம்அஹு சும்மா இன்ன அலைனா பயானா, அதுக்கு விளக்கத்தை உன் கல்வியில் போடுறது நான் தான். சும்மா இன்ன அலைனா ஜம்அஹு குர்ஆனா, அதை கல்வியில் போய் சேர்த்து வைக்கிறதும் மக்கள்கிட்ட சொல்றது நாமே தான். சும்மா இன்ன அலைனா ஜம்அஹு குர்ஆனா, என்ன தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் கேட்குறீங்க, கேட்டால் கல்வியில் விளக்கம் வரணுமா இல்லையா? அதுவும் என் பொறுப்பு. சொல்வதும் நானே, அதை விளக்கமும் நானே, அதை உள்ளத்தில் வைத்திருப்பதும் நானே, உங்கள் நாவால் அதை வெளிப்படுத்துவதும் நானே. இதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா. சும்மா இன்னும் பயானா இல்லையா? சொல்லுங்க, எடுங்க ஆயத்திடுங்க பை, எடுங்க ஆயத்தை. ஆளுக்கு ஒன்று சொன்னா எப்படி?
وإذا قرأناه فاتبع قرآنا فإذا قرأ ஜிப்ரீல் உங்களிடத்திலே ஓதினால் தபிஅ குர்ஆனா சொல்ல லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா கல்பிலே அதை சேர்த்து வைப்பதும் அதை ஓதி காட்டுவதும் நம்முடைய பொறுப்பு. ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா நாம் அதை ஓதி காட்டுகிற பொழுது அதன் பக்கமே கவனம் செய்யுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா அதனுடைய விளக்கங்களை உங்கள் கல்விலே உதிக்க செய்வதும் விளங்குவச் செய்வதும் விளக்கத்தை வெளிப்படுத்துவதும் நாமே தான். எனவே நல்லா வெளிப்படுத்துவோம். அவன்கிட்ட படிச்சிருக்கு சமஜமே ஆகிய பை விளைஞ்சுங்களா, அது பெரிய பாக்கியம். அப்படி பாருங்க, ராமம் சாதாரண ஒரு மனிதனிடமிருந்து வந்ததுன்னு பார்த்தா ஒன்றும் சமஜமே ஆகிய பை அது அல்லாஹ் தஆலா யாருக்கு நசீபாக்கணும்னா யாரை அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொள்கிறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான் இந்த உரைகளை கேட்கிற பாக்கியத்தை. இல்லைன்னா போர் அடிக்கும், என்னடா ஒரு வளர்றாரு அவர். ஒரு தொழுகையின் சிறப்பு, ஒரு நோன்பின் சிறப்பு, ஒரு ஜக்காத்தின் சிறப்பு, குர்பானின் சிறப்புன்னு பேசலாம்ல. ஒரு 2 சம்பவம், 2 கதை, 2 சஹாபாக்கள் வரலாறு, குரலை மாற்றி கற்றணும். நம்மள மாதிரி சாதாரண போர் அடிக்கிற மாதிரியே பேசிட்டு போனால் ரசிக்குமா? என்ன சொன்னான் அல்லாஹ் கத்தணும் திடீர்னு. ஏன் தொழுகவில்லை அப்படின்னு அப்படி சொன்னதான் தூக்குறோம் முழிச்சு கொஞ்சம் கவனம். என்ன ஒரே மாதிரி பேசிக்கிட்டு போர் அடிக்குது அப்படி சொல்ல அப்படியே கத்தவா இல்லை கத்தவா வசீம் விளங்கிச்சா உங்களுக்கு அப்படின்னு கத்தவா முஸ்தபா என்ன மோலா கத்தவா ஒழுங்கா இது வரைக்கும் நாளா நீ அதனால சொன்ன பாய் நீ கத்தனாதான் உன் பேச்சு உள்ள போய் சேருண்டு இல்லை புரிஞ்சுங்களா? நீ மென்மையா இருந்தாலே சரிதான், அது அப்படியே உள்ள போயிடும், கல்புக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போய் ஆட்டம் போடும். வேறு உள்ள போன மாதிரி. வேறு கல்லு மாதிரி கட்டியிருப்பானோ மாடியில, ஒரு காக்கா போட்டு போயிடும். அதுல ஒரு ஆலமரத்து எச்சமோ ஒரு அரச மரத்து பழமோ வேப்ப மரத்து பழமோ சாப்பிட்டு கொட்டையை அப்படியே போட்டுரும். அது ஒரு சின்ன பொந்துல விழுவும். பொந்து கூட தேவையில்லை, காத்தடிச்சு மரத்து அது மொட்டை மாடியில் போட்டுரும். அது காஞ்சி போய் அதனுடைய அந்த வேப்ப மரத்து கொட்டை மட்டும் தனியாக பிரிஞ்சிடும், மொட்டை மாடியில் கிடக்கும். ஒரு காத்தடிக்கும், அந்த காற்று அதை கொண்டு போய் ஒரு மூலையில் ஒதுக்கிடும். எங்கே அந்த செவத்துடைய ஒரு மூலையில் ஒதுக்கிடும். அதோட தூசியும் கொஞ்சம் தூசியும் ஒதுங்கி அதை லைட்டாக மூடிடும். எதை? அந்த கொட்டையை. அடுத்து ஒரு மழை பெய்யும், ஒரு 4 சொட்டு தண்ணி விழுகும், மண் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, அந்த கொட்டை முளை விட ஆரம்பிச்சு. கொட்டை மேலே முளை விடும், வேறு இடம் தேடும். எங்கடா சந்து பொந்து இருக்குதா ஏதாவது இப்படின்னு தேடும். அங்கங்கே தேடிக்கிட்டே இருக்கும். மொட்டை மாட்டில் விளைய முடியாதுல்ல. பார்த்தா அந்த செவுத்துக்கும் அந்த தளத்துக்கும் நடுவில் ஒரு எறும்பு ஓட்டை போட்டிருக்கும். நமக்குன்னே எறும்பு ஓட்டை போட்டிருக்கியா, நைஸாக உள்ளே விட்டுரும் வேறு. அது பார்த்தா ஊசி விட மெல்லிசையாக இருக்கும். நூல் தலைமுடி விட மெல்லிசாக இருக்கும் வேறு. நைஸாக அந்த எறும்பு புத்துக்குள்ளே உள்ளே விட்டுரும். எதை? கையை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க இன்னும் உள்ளே தேடிக்கிட்டே போயிடும். செங்கல்லாம் ஓட்டை போட்டு போய் இது பெருசாகிட்டே போகும். 6 மாதத்தில் பார்த்தா இத்தனை பெருசு நிற்கும், தலைக்கு உயரமா. அது வேறு அப்படியே கீழே வரைக்கும் இறங்கி சில காலங்கள் கழித்தால் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா
செவரே இடிஞ்சு கீழே வந்துருக்கு. பாறாங்கல்ல மாதிரி இருந்துச்சு. எப்படிங்க அது? அவ்வளோண்டு தான். போய் உள்ள நுழைஞ்சு வேற ரெக்கையை உள்ள விட்டு ஒரு ஆட்டி எடுத்துருக்கு. பாறைக்கு நிற்கு விடா பாறை ஜி வேருக்கு நிற்கு விடும் நாரடியார்ல வந்து கேட்டுருங்களா? பாறை அப்படின்னா பா போட்டு சின்னரைன்னு என்ன ஜி? கேரடி போடுவோம்ல ஜி, ரன்னிங் அதுரா, அது பாறை. கடப்பாறைன்னு அர்த்தம். கடப்பாறையால் உடைக்க முடியாத பெரும் பெரும் பாறைகள். பாறைக்கு பெரியரா, அந்த ராய்க்கு என்ன அர்த்தம்னா கல் பாறைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்தது கடப்பாறை. கடப்பாறைக்கு எத்தனை எந்தரா போகணும்? சின்னரா. அடுத்தது கல் பாறை, அதுக்கு இந்த டபுள் ரெட்டைரா. விளைஞ்சுங்களா? அப்ப பாறைக்கு நிற்கு விடாத பாறை, கடப்பாறையால் உடைக்க முடியாத கல் பாறை வேருக்கு நிற்கு விடும், வேறு உள்ள பூந்துடும். அது மாதிரி வலிமையால் சாதிக்க முடியாத கத்துன்னு கத்தி கோடை இடி, இரும்பு தகரம், காலி டப்பா, காலி டப்பாக்குள்ள வெங்கச்சாங்கல் போட்டு ஆட்டுற மாதிரி கத்துறது, தடத்தடா மைக் செட்டுக்கார காது அடைக்குதியா, கொஞ்சம் மெதுவா பேசியா. அதனால் கூட விளங்க முடியாத, உள்ளே நுழைய முடியாத சில வார்த்தைகள். இந்த வார்த்தைகள், இந்த மென்மையான ஷேகுமார்களுடைய வார்த்தை இருக்கு. என் ஃபைஜு நாயகன் வார்த்தை என்னைக்காவது கோடை இடி மாதிரி இருந்துச்சா? அன்பர்களே, தோழர்களே, அப்படி சாதாரணமாக தான் பேசுவாங்க. அது உள்ளத்துக்கு உள்ள போய் இறங்கிருச்சு. அந்த வேறு இறங்கன்னு மட்டும் இல்லாமல் அது வீரமாக உள்ளுக்குள் நுழைஞ்சு ஆக்கிரமிச்சிருச்சு சொல்வ. என்னவை அது மாதிரி மென்மையாகவே பேசுங்க, தடாலடியாக பேசணும் அவசியம் ஜி. குலாலஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மிருதுவாகவே பேசுங்க, அவனுக்கு போய் கல்பில் அது தைக்கும்படி. அதுக்கு என்ன வேணும்? கனெக்ஷன் வேணும். ஷேகுமாருடைய கனெக்ஷன் இல்லாத பேச்சை தைக்காது. கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது மெல்லியதாக இருந்தாலும் வேலை செய்யும். கரண்ட சொருகப்பட்ட கம்பி, ஒத்த கம்பி, ஒரு சின்ன ஒரே ஒரு கம்பி, அதை பிடிச்சா வேலை செய்ய முடியாது. இல்லவா? பீஸ் போடுறாங்கல்லம்மா, ஒரு 3 கம்பி 4 கம்பியை ஒன்றா சேர்த்து பீஸ் போடுவாங்க பார்த்துருங்களா? இந்த ஒயர்லேருந்து எடுத்து 3 கம்பி 4 கம்பி சேர்த்து பீஸ், ஒரே ஒரு கம்பி மட்டும் எடுத்துட்டு, ஒரே ஒரு கம்பி உள்ள பீஸ் எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே சொருகி சுவிட்சு போட்டால் பிடிப்பீங்களா? சேக்கடிக்கும். சன்ன கம்பி தானே, அதை பிடிப்பீங்களா? இது இவ்வளோ மொத்த டிஎம்டி 16 இன்ச்சு மொத்த கம்பி சும்மா கீழே கிடக்குது, அது பிடிப்போமா? பிடிக்கலாம், ஒன்றும் செய்யாது. அதை மிதிக்கலாமா? மிதிக்கலாம். இவ்வளோ மொத்த கம்பியாக இருக்கே, அது ஒன்றும் செய்யாது. இது ரொம்ப சன்ன கம்பியாக இருக்குது, அதுவும் பாதி துரு பிடிச்சி கிடக்குதுங்க. வச்சு பாருங்க, கை வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் சொல்லுவீங்க. முதல்ல வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் சொல்றதுக்கு வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லலாம், இருந்தாலும் சொல்ல முடியும். அவன் தூக்கி எங்கேயோ ஒட்டமல்ல போட்டுறவன. ஏன் என்ன காரணம்னு கேட்டா, அந்த கம்பி கீழே கிடக்குது, இந்த கம்பி கனெக்ஷனோட இருக்கு. இந்த கம்பி இந்த ஒயர் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒயர் இருக்கு, அதனோட கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. சன்ன கம்பி தான், அதனோட கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. அந்த ஒயர் பாக்ஸ் இருக்கே, அது வீட்டில் மெயின் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. அந்த மெயின் சுவிட்ச் இருக்கே, அது எங்கே வச்சுக்கிச்சு? கம்பத்தில் கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. கம்பம் எங்கே வச்சுக்கிச்சு? டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் மேட்டூரில் கனெக்ஷன் வச்சுக்கிச்சு. அப்போ இங்கே இருந்த ஷேக்கிட்ட, அவங்க இருந்த தாதா ஷேக்கு, அவங்க ஷேக்கு, அங்கே இருந்த அஜ்மீர் நாயகம், ஹாஜா நாயகம் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அது மௌலாவோட கனெக்ஷன் இருக்கு. பையன் லக்கயா உல் ஃபத் கி தார் மை வாரி தும் பர்
ஜாவுன் நபீஜி, அங்கிருந்து வருது கனெக்ஷன். அப்ப கனெக்ஷனோட இருங்க. உங்க சொல்லிலே ஒரு வீரம் இருக்கும். உங்க சொல் சாதாரண சொல்லாக இருந்தாலும் உள்ளத்தில் போய் இறங்கும். ஷேகுடைய கனெக்ஷனோடு இருங்க. அந்த கனெக்ஷன் அப்படியே ரசூல்லா வரைக்கும் போகுது. அங்கிருந்து மினல்லான்னு வருது, அல்லாவுடைய கனெக்ஷனோட போகுது. அலஞ்சுங்களா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஞானங்களை விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.